சமீபத்துல கூட ரம்பா மேம் அப்படி பார்த்தாங்க. ஃபேமிலியோட வந்து விஜய் சார் இந்த மாரி பார்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது, ஃபேமிலியாவே அவங்கள மீட் பண்ணாரு. கவலைப்படாதீங்க. இதோ இந்த இன்டர்வியூ ஆகும். கண்டிப்பா அது இந்த இன்டர்வியூ வாயிலா ஐயோ! நிச்சயமா அது தெரியட்டும். விஜய் சார் டெஃபினட்டா அது சீக்கிரம் ஆமா. நடக்கும்னு நினைக்கிறேன். நானு கூட நெனப்பேன். இப்போ கூட விஜய் கூட படம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நெனச்சேன். சரி ஒரு அம்மா கேரக்டராவது பண்ணியிருக்கலாம்னு நெனச்சேன். ஏன்னா இப்ப ரெடியா நீங்க அப்படி அம்மா பின்ன கேரக்டருக்கு? நான் எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்னாலே எல்லா கேரக்டரும் பண்ண இல்ல வேண்டியது. விஜய் சாருக்கு அம்மாவா பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 2 அப்படி படத்துலயுமே வந்து இருக்கும்போது இல்ல ஹீரோயினா பண்ணிட்டேன். ஹீரோயினா பண்ணிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நான் இது அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால எல்லாமே பண்ணணும். இப்ப நம்மளுக்கு எப்பவுமே ஹீரோயினா இருக்க முடியுமா? இல்லல்ல. சோ கேரக்டர் ஆர்டிஸ்டாவே எத்தன படங்கள் பண்ணலாம். நான் இப்ப கூட அந்த டைம்ல எனக்கு நெறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அ இப்போ வந்து யாருமே அவ்வளோ மறந்து போயிட்டுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அதனால வர்றதில்ல. நீங்க பண்ணணும்னு நடிக்கிறீங்க நெனைக்கும்போது அப்படின்றது பண்றதில்ல. அதுதான். இனி வந்தா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணுவேன். நல்ல தமிழ்ல. படம் இருந்ததுன்னா. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பயமும் இருக்கு.